கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வந்திருக்கிறவர்களுக்கும் இணைந்திருக்கிறவர்களுக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். யோசுவா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். The book of Joshua 3 and verse 5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். இதாவே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியில் இறங்கி வந்து உங்கள் ஆவியாத்மா சரீரத்தை மறைத்து நீர் மகிமைப்படுவீராக. நீர் மாத்திரம் பேசும். என் பிள்ளைகளை மடியாரையும் நீ பலப்படுத்தி சகாயம் பண்ணி ஆசீர்வதித்தரணும். நன்மையினால் திருப்தியாகும். நீரை ஜெயப்படுத்திக் கொள்ளும், மகிமை எடுத்துக்கொள்ளும். கிறிஸ்தனை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக. கிறிஸ்தியேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். So nice to see the presence of the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். Praise God. யோசுவா ஜனங்களை நோக்கி, எல்லாரும் நோட் பண்ணுறவங்க எல்லாரும் வேகமாக நோட் பண்ணிக்கணும். வசனம் வாசிக்கிறவங்க சீக்கிரமாக வாசிக்கணும். கவனிக்கிற காதுகள் தீட்டப்பட்டு இருக்கணும். இதயம் பணிந்திருக்கணும். கர்த்தர் மகிமைப்படுவார். Praise God. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். பரிசுத்தம். சரி, பரிசுத்தம் என்றால் என்ன? எங்க கேமராலாம் டக்கு டக்கு ஆன் பண்ணி பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஹெட்செட் போட்டிருக்கேன் காதில். பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும். எதுவும் பத்து சொல்கிறேன். ஓகே ஓகே கேமரா மாற்றும் போது மாறிடுது. ஓகே சாரி. இப்போ தான் மாறிச்சா முதலே மாறிச்சடா? இப்போ ஓகே ஓகே கவனிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, யோசுவா ஜனங்களை நோக்கி வாசிக்கிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தையானது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரி, சொல்லுங்க, பரிசுத்தம் என்றால் என்ன? அதான் சொன்னேன். அது சொல்லும்போது மாத்திரம் கட் ஆயிடுச்சு. மியூட்டில் இருக்கவங்க அன்மியூட் பண்ணி டக்கு டக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, வாட் இஸ் ஹோலினஸ்? கர்த்தர் என்ன பரிசுத்தம் பண்ணினார்னு சொல்கிறோம். இதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொல்கிறோம். என் வாழ்க்கை பரிசுத்தம், நான் செய்கிறதெல்லாம் பரிசுத்தம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இத்தனை வருஷமாக ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு இல்லையா? சொல்லுங்க, பரிசுத்தம் என்றால் என்ன? தவறாக இருந்தால் பரவாயில்ல, சொல்லுங்க. தேவனின் கட்டளைப்படி நடப்பது. ஓகே, அது பரிசுத்த நடக்கையா பரிசுத்தமா? பரிசுத்த நடக்கை. ஓகே, குட். Come on, cameras. I know what you are doing. Come on. Away from uncleanness, unrighteousness. என்ன மக்களே? யாரோ கர்த்தருடைய நீதியின்படி சொல்லுடா. சத்யா சொல்லுடா. கர்த்தருடைய நீதியின்படி நடப்பது பரிசுத்தம். ஓகே, பிரிசில சொல்றா. பிரிசில சொல்றியாடா? கேட்கல. ஓகே, வேற யார் என்ன சொன்னீங்களே? Away from unrighteousness and uncleanness. ஓகே, பாவம் இல்லாமல் இருப்பது. ஓகே, Away from unrighteousness and uncleanness. பாவம் அக்கிரமம் இல்லாமல் இருந்தால் பரிசுத்தம். சரி, ஜோதி என்ன சொல்றியடா? கேட்கலடா. பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுவது பரிசுத்தம். ஆண்டவர் இல்லைன்னா அங்கே பரிசுத்தம் இல்லை அப்படிவாங்க. ரைட்டு, ஓகே. பரிசுத்த ஆவினால் நடத்தப்படுவது பரிசுத்தாவி நடத்துது. ஓகே, சரி. ஸோ இது பரிசுத்த ஆவியானவர் நடத்துவது, பரிசுத்த ஆவிக்குள்ளாய் வாழ்வது, பரிசுத்த ஆவிக்குள்ளாய் பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் பரிசுத்த ஆவி சம்பந்தப்பட்டது. ஆனால் கேள்வி, பரிசுத்தம் என்று வேதத்தில் குறிப்பிடுவது என்ன?
from unrighteousness and அதுதான் எல்லாரும் சொன்னாங்க, பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறதும் உலகத்தின் பாவம் இல்லாததும் வாழ்கிறது தான் பரிசுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் ஜனங்களில் யோசுவா என்ன சொல்கிறான், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ அவங்க ஜனங்கள் என்ன செஞ்சுருப்பாங்க? இப்போ நம்ம செய்கிறது போல் ஒருவேளை ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, அழுக்கான வஸ்திரங்களை தூக்கி போட்டிருப்பாங்க. ஓகே, ஏதோ தங்களை எப்படி, அதாவது க்ளீன், சுத்தப்படுத்தி இருப்பதை, ஆவியில் சுத்தப்படுத்துவதை பரிசுத்தம் என்று அவர்கள் எண்ணியிருப்பார்கள். சரி, ஆனால் 2 காரியம் மட்டும். ஒன்று, கிரியைகள் இல்லாமல் இருப்பது பரிசுத்தம் அல்ல. ரொம்ப டீப்பான சத்தியம் கத்த பேசினது எங்கள் அனைவரும் ரொம்ப ஆழமாக நல்லா பிடிச்சிக்கணும். ஓகே, கிரியைகள் இல்லாமல் பரிசுத்தத்தை நாம் டிஃபைன் பண்ண முடியாது, காண்பிக்க முடியாது என்று ஒரு பகுதி உண்டு. இது முதல் பகுதி. 2வது பகுதி நான் அப்புறமா வரேன். ஏன் இப்போ நான் சொல்லுகிறது எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படை. என்ற பரிசுத்தம் என்பது என்ன என்பதை அறியாமல் நம்மை சுத்திகரித்துக் கொள்வது தான் என்று பரிசுத்தம் என்று ஜனங்கள் தங்களை ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார்கள். சரி, இதற்கு ஒப்பனையாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாருக்காவது நெட்வொர்க் போச்சுன்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க. ஓகே. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 3வது வசனம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின நம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அப்ப தேவன் என்ன செய்தார்? தம்முடைய கிரியைகளை முடித்த பின்பு. அப்ப கிரியைகள் இல்லாவிட்டால் பரிசுத்தம் இல்லை என்ற வார்த்தையினுடைய கூற்று இந்த வசனத்தின் அடிப்படை. கிரியைகள் ஏறு ஆண்டவர் தமிழ் எல்லாவற்றையும் செய்தார். மனிதனை படைத்தார், மிருகங்களை படைத்தார், சிருஷ்டி எல்லாம் முடித்தார். சரி, அவருடைய சிருஷ்டி எல்லாம் முடிச்சார். முடித்து 6 நாள் ஒர்க் பண்ணிட்டாரு. 7வது நாள் இருக்கு, அதை பரிசுத்தமாக்கினார். அப்போ கிரியைகள் இல்லாமல் பரிசுத்தமாய் இருப்பது ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான். ஆனால் அதை நான் செகண்ட் பார்ட்டுக்கு வரேன். சரி, அப்போ பரிசுத்தம் என்பது இப்போ என்ன நடக்குது? ஆண்டவர் எதை முதலாவது பரிசுத்தம் பாருங்க. பரிசுத்தம் என்பது எங்கே ஆரம்பித்தது? பரிசுத்தம் என்பது வேதத்தில் எங்க ஆரம்பிச்சது? ஓகே, அதே ஆதியாகமம் 2:2 வாசிப்பாங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி 3வது தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். முதலாவது தேவன் பரிசுத்தம் என்பதை செயல்படுத்தியது ஒரு நாளை, a day. அவருக்கு சிருஷ்டிகளை பரிசுத்தப்படுத்தவில்லை. the first thing, முதலாவது அவர் பரிசுத்தப்படுத்தினது ஒரு நாள். ஒரு நாளை அவர் பரிசுத்தமாக்கினார். ஒரு நாளை அவர் பரிசுத்தமாக்கினார். காரணம், அந்த நாளில் கிரியைகள் இல்லாமல், நல்லா கவனிச்சுக்க, முதல்ல கிரியைகளுடன் இருந்தது. இப்போ கிரியைகளை முடித்த பின்பு அவர் கிரியைகள் இல்லாதபடியினால், சரிச்சா? அப்படி 6 நாள் அவர் கிரியை செய்தார், 7வது நாள் அவர் ஒன்றும் செய்யவில்லை. எனவே அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார். சரி, 2வதாக தேவன் எதை பரிசுத்தமாக்கினார்? சொல்ல முடியுமா? சொல்லுங்க, எது டக்கு சொல்லுங்க. அந்த 2வது எதை பரிசுத்தமாக்கினார்? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். Exodus 3 and verse 5. ஸ்பீக்கர் வச்சு மாண்டே வாசி. இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. 2வது கர்த்தர் பரிசுத்தம் பண்ணினது ஒரு இடத்தை, a place, a land. பரிசுத்தத்தை அவர் முதலாவது பரிசுத்தமாக்கினது ஒரு நாள், அடுத்தது அவர் பரிசுத்தமாக்கினது ஒரு இடத்தை. சரி, இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு கிராஸ் கொஸ்டின் ஒன்று இதயத்தில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம செய்கிறதெல்லாம் நம்மளும் பரிசுத்தமாக இருக்கிறோமா, நம்ம கனெக்ஷன் இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நீங்களே வைத்து அதுக்கு நீங்களே பதிலும் எடுத்து விரும்பியா பைபிள் ஸ்டடியில் என்கிட்ட சொல்லுங்கள். பிரைஸ் காட். 2வது தேவன் எதை பரிசுத்தமாக்கினார்?
a land, ஒரு இடத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்கினார். அப்ப தேவனுடைய கிரியைகள் எல்லாம் கவனிச்சு பாருங்க. இது ஆத்துமாவை அவர் செய்யவில்லை. ஒரு சிருஷ்டியை உருவாக்கினார், அதுக்கு ஜீவன் கொடுத்தார் இல்லையா? மாம்சங்கள், மீன்களை உருவாக்கினார், மச்சங்களை உருவாக்கினார், மிருகங்களை உருவாக்கினார். கர்த்தர் அதை பரிசுத்தமாக்கினார் எங்கே இருக்கா? இல்லை. தேர் லிவிங் பீயிங், அவர்கள் ஜீவன் உள்ளவைகளாக இருக்கிறது. கர்த்தர் அவைகளை பரிசுத்தம் பண்ணவில்லை. ஆனால் முதலாவது ஒரு நாளை பரிசுத்தமாக்கினார், அடுத்து ஒரு இடத்தை பரிசுத்தமாக்குகிறார். சரி, மூன்றாவதாக அவர் பரிசுத்தமாக்கினது என்ன? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதெல்லாம் நம்ம முடிவில் முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படாதவாறு காத்து அவரவர் சாப்பிடுவதற்கு தேவையானவை ஆனது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். இங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, இங்க ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அப்போ அவர் மூன்றாவது பரிசுத்தமாக்கினது எதை தெரியுமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. அது தேவனுடைய சபையை. மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, மூன்றாவது பரிசுத்தப்படுத்தினது என்ன? சபையை. அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஜனங்கள் எங்க கூடி வருகிறார்களோ அதை நான் பரிசுத்தம் பண்ணுகிறேன். அதனால தான் அப்போ சொல்றேன், ப்ளீஸ் ஜாயின் இன் ஃபெலோஷிப். ஜனங்கள் கூடி வருகிறதை கர்த்தர் பரிசுத்தமாக்கினார். அவர் ஜனங்கள் கூடி வருவது கர்த்தருக்கு பிரியமானது. கூடி வருகிற பொழுது, தேவனை துதிக்கிறதற்காக நம்ம கூடி வருகிற பொழுது கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுகிறார். அதனால தான் அந்த வித்தியாசம் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. நீங்கள் என்னதான் நீங்கள் தனி ஜெபம் ஜெபிக்கிற பொழுதும், நான் போய் தனியாக என் ஜெபம் பண்ணாலும், நம்ம எல்லாரும் இணைந்து வந்து ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அதுதான் பரிசுத்தம். கர்த்தர் அவர் மூன்றாவது பரிசுத்தம் பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அவர் முதலாம் நாளும் சரி, கடைசி நாளும் சரி, அவர் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்பினார். சரி, நான்காவதாக அவர் பரிசுத்தம் பண்ணினது எதனாலும் சொல்லலாம், அப்படி சொல்லுங்க. நான்காவது அவர் பரிசுத்தம் பண்ணினது யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். நான்காவதாக கர்த்தர் சொன்னாரு, கர்ப்பம் திறப்பது. ஓகே, த ஃபர்ஸ்ட் பார்ன். நல்ல கவனிங்க, இது வரைக்கும் கர்ப்பம் முழுதா இருக்கு. ஆனால் முதலாவது கர்ப்பம் திறக்கிறது முதல் கனி. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான்காவதாக கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் எல்லாம் என்னவாயிடுச்சு? கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கு. அதை நான் சொல்றது பரிசுத்தப்படுத்தாத பரிசுத்தம். முதலாவது கர்த்தருக்கு பிறந்துருச்சுனாலே அது கர்த்தருக்குன்னு பரிசுத்தம் பண்ணு. எப்படி இது கர்த்தர் பரிசுத்தமாக முடியும்? சரி, இப்போ நம்ம பார்த்ததுல ஏதாவது கிரியை ஏதாவது பரிசுத்தமாயிருக்கா? இல்லை. முதல்ல நாள், அடுத்தது இடம், மூன்றாவது தேவாலயம், நான்காவது இதுல என்ன கிரியை இருக்குது? இப்ப நம்ம வாசிச்சோம், தேவன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தபடிதான் வேலை செய்யல, அன்னைக்கு தான் பரிசுத்தம். அப்போ முதல்ல கிரியை இருந்தது, அது பரிசுத்தம். சரி, கிரியை இல்லாம இருந்தது பரிசுத்தம். அப்போ இவ்வளவு காரியங்கள் நம்ம பார்க்க ஆதியாகமம் 2:2 நம்ம திருப்பி பார்க்கிறோம். அவர் காரியங்களை செய்து முடித்த பின்பு ஓய்ந்திருந்தார் இருக்குது, அவர் பரிசுத்தப்படுத்தினார் இருக்கு. சரி, இப்போ முதல் பிறந்த குழந்தையெல்லாம் பரிசுத்தமா? பாண்டு சொன்னா அது பரிசுத்தப்படுத்து, அது பரிசுத்தம் சொல்லிட்டாரு. ஆனால் அது பரிசுத்தமா? இல்லை, பரிசுத்தமே இல்லை. அவன் சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிற, தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பம் தரிக்கும் பொழுது அது பாவம். அவள் கர்ப்பம் தரிக்கும் பொழுது பாவத்தில் தான் கர்ப்பம் தரிக்கிறான். என்றைக்கு ஏவாள் தேவனுக்கு விரோதம் வைக்கிறது, இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குதா இல்லையா? என்னைக்கு ஏவாள் கர்த்தருக்கு விரோதமாக செய்யும்போது கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய கர்ப்பம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ அங்கிருந்து அவன் கர்ப்பம் திறந்து பிறப்பிக்கிற முதல் குழந்தை எதில் கர்ப்பம் தெரித்தான்னா பாவத்தில் தான் வந்தது. ஏன்னா முதல் பையன் தான் முதல் கொலையை செய்தான், முதல் பாவத்தை, பெரிதான பாவத்தை செய்தான். அப்போ நம்ம கர்ப்பத்தில் பிறக்கிற முதல் குழந்தை பிறக்குது அப்படின்னா அது என்ன குழந்தை? அது பரிசுத்தப்படுத்த வரைக்கும் அது பரிசுத்தம் இல்லை. அப்புறம் எப்படி அது பரிசுத்தமா இருக்கும்? அப்ப பரிசுத்தம்னா என்ன? ஓகே, எபிரேய பாஷையில இந்த பரிசுத்தத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, காடோஷ் என்கிற வார்த்தை. காடோஷ் எபிரேய பாஷை. சரி, பரிசுத்தம் என்பதனுடைய அந்த பாஷையினுடைய அந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்றால், செட் அபார்ட் ஆர் கெட் செப்பரேட்டட். கர்த்தருக்கென்று பிரித்து வைப்பது அல்லது பிரித்து எடுப்பது. செட் அபார்ட், இது கர்த்தருக்கு. இப்போ வேத வசனத்தை பார்க்குறோம்,
அரிசி, எண்ணெய், சீரகங்கள் இவர்கள் எல்லாத்துலேயும் தசம்பாகம் கொடுத்தாங்க இல்லையா? ஏதாவது ஜனங்கள் கொடுத்தாங்கன்னா அதை முதல் பங்கு எடுத்து கர்த்தருக்குன்னு வச்சுருவாங்க. முதலாவது கர்த்தருக்குன்னு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன செய்கிறோம், அதை எடுத்து எனக்கு ரெகுலராக நான் அதை யூஸ் பண்ணுறேன் ஆண்டவரே, ஆனால் இனிமேல் இது உமக்குரியது என்று சொல்லி அதை தனித்து வைக்கிறோம். இட் இஸ் பீங் செப்பரேட்டட் ஃபார் காட். தசமபாகம் என்று எடுக்கிறோம், அதை கர்த்தருக்கென்று பிரித்து வைக்கிறோம். இட் இஸ் பீங் செட் அபார்ட். அப்படியானால் காடோஷ் என்கிற வார்த்தை கர்த்தருக்கென்று பிரித்து வைப்பது. அப்போ ஒரு பொருளையோ அல்லது ஒரு மனிதனையோ அல்லது ஒரு பிள்ளையையோ கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்குற பாருங்க, பிரித்து வைக்கிறது தான் பரிசுத்தம். ஒரு அல்லையே சொல்லுங்களேன். அப்போ பரிசுத்தமானது இப்போ செயல்களில் வரவில்லை. அப்போ எங்க வந்தது? அப்போ ஹோலினஸ், where does the holiness begin? Holiness does not begin in deed. செயல்களில் பரிசுத்தம் ஆரம்பிக்கவில்லை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். 2வது பாட்டு உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லி. பரிசுத்தம் என்பது செயலில் வருவதல்ல. ஏனால் செயல் பிறப்பே அசுத்தம், பிறப்பே பாவம். அப்படி இருக்கும்போது என்னுடைய செயல் பரிசுத்தம் பண்ணுவது இல்லை. அப்போ இந்த ஹோலினஸ், இந்த பரிசுத்தம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, இட் பிகின்ஸ் இன் யுவர் ஆட்டிடியூட். உங்களுடைய மனப்பான்மையிலே இந்த பரிசுத்தம் பிறக்கிறது. அதுதான் நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இந்த பரிசுத்தம் எங்க பிறக்கல? கிரிகளை பிறக்கல, இது பரிசுத்தல பிறக்கிறது. சரி, எல்லாம் சரிதான் ரெடி. அப்போ என்னுடைய பரிசுத்தத்துக்கு என்னன்னா, வேர் இஸ் மை பரிசுத்தம்? என் பரிசுத்தம் எங்க ஆரம்பிக்குது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆட்டிடியூட். ஓகே, எப்போ ஆரம்பிக்குது பரிசுத்தம்? ஆண்டவரே, என் பாவங்கள் போக என்னை கழுவப்பட ஆண்டவரே, உடைய வாழ்வின் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ பரிசுத்தம் ஆரம்பிச்சிருச்சா? பரிசுத்தம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம ஏன் தடுமாறணும்? ஒரு சோதனையை தாங்க முடியலையே, ஒரு சோதனையை கர்த்தருக்காக ஜெயிக்க முடியலையே, ஒரு சோதனையில் ஆவியானவரை உணர முடியலையே. என்னுடைய அனுபவம்லாம் எப்பெல்லாம் தீயை கடந்து போகிறனோ, எப்பெல்லாம் தண்ணீரை கடந்து போகிறனோ, அப்போ நிறைந்திருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை நான் நல்லா இருக்கும்போது உணர்ந்தது இல்லை. தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். நான் பெருமைப்படுத்தவில்லை, இங்கே நிறுத்தின என்னை தாயின் கருள் உருவாக்கின தேவனுக்கு சாட்சியாக நான் சார். சரியா? அப்போது என்னுடைய வாழ்க்கையில் அப்போது எப்போ பரிசுத்தம் ஆரம்பிக்குது? ஆண்டவர் எனக்குள்ள வாருன்னு சொல்லும் பொழுது பரிசுத்தம் ஆரம்பிக்கலை. ஓகே, இட் பிகின்ஸ் இன் யுவர் ஆட்டிடியூட். எப்போ, நல்லா கவனிங்க, எப்பொழுது நாம் அல்லது நீங்கள் இந்த வாழ்க்கை என்னுடையது அல்ல, இது உம்முடையது, உமக்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக உரியது, உமது ராஜ்யத்தை கட்டுவதற்காக நான் வாழ்கிறேன் என்று என்னைக்கு ஆவியில உணர்ந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்குறீங்களோ அதுதான் பரிசுத்தத்தின் ஆரம்பம். ஸோ இது வரைக்கும் நான் பாவம் செய்ய ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சார், அதெல்லாம் ஒன்று, அவனை கிருபையில மன்னித்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப பரிசுத்தம் எங்க ஆரம்பிக்குது? அந்த என்னுடைய நான், என் வாழ்க்கை, நான் என்னோட சொந்தம் இல்ல ஆண்டவரே, நான் உமக்கென்று நான் என்னை பிரித்து உமக்கு செட் அபார்ட். ஐ ஜஸ்ட் செப்பரேட் மை செல்ஃப். இந்த உலகத்திலிருந்து பிரித்து உமது ராஜ்யத்திற்கென்று, அதற்கு தான் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன், அதற்காக தான் நான் என் உயிர் வாழ்கிறேன், அதற்காக தான் நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று பிரித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கன்ஃபஸ் பண்ணுறேன் பாருங்க. அதாவது எப்படியாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நான் சிருஷ்டிக்கப்பட்டேன் என்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் இந்த பரிசுத்தம் ஆரம்பிக்கிறது. இந்த பரிசுத்தம் உள்ள வரும்பொழுது இங்கே உலகத்திற்கு வேலையே இல்லை. ஒரு உலகத்தின் காரியத்திற்கு ஒரு சரீரம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு பலியாக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ என்ன நடக்குது? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம பேசுகிற பொழுது, அந்த தியாகமாய் அவற்றை பேசுகிற பொழுது நல்லா கவனிக்கணும். கூட இந்த பரிசு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால தான் நம்ம போராட்டங்களே இன்றைக்கி இதுதான். நான் செய்கிறதெல்லாம் சரின்னு எல்லாரும் நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு காரணம் எங்கள் ஆண்டவர் நம்மகிட்ட கிரியை செய்யலை, ஏன் நம்ம மிஸ் பண்ணுறோங்கிறது காரணமே இதுதான். அப்போ நம்ம என்னைக்கு இந்த உலக வாழ்க்கையே, உலகம்னா உலகம் தான், இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு, இது சுகபோகமாய் நான் வாழ்வதற்கு இல்லை, நான் வாழ்கிற வரைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் பரிசுத்தம். அப்போ அந்த பரிசுத்தத்தை ஒப்பு கொடுக்கிற பொழுது, ஒப்பு கொடுத்து திருப்பி வாங்குறது இல்லை, நம்ம வாழ்றது அவருக்காக தான் அப்படின்னு அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அப்பொழுதுதான் பரிசுத்தாவியானவர் நம்ம டேக் கேர் பண்றார். அது வரைக்கும் அவர் கேர் பண்றது இல்லை. காரணம், அது உணராதபடி நான் உமக்கு தரேன் ஆண்டவர், என்னையும் உமக்கு தருகிறேன், என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவர், இந்த வார்த்தைகளை தெய்வத்தை ஈடுபடுவதில்லை. அப்போ ஹோலினஸ் என்னைக்கு உள்ள வருதோ,
என்னைக்கு நான் என்னுடைய காரியமெல்லாம் கர்த்தரோட கொடுக்கிறோமோ அப்பொழுது தான், நல்லா கேளு, உன் வாழ்க்கையை உன்னுடைய காரியத்தை அப்பொழுதுதான் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் ஆரம்பிக்கிறார், ஓ நீ எனக்கு சொந்தமாயிட்டியா அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆவியான அதுக்கப்புறம் காரியங்களை செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்ப எப்பொழுது இந்த அர்ப்பணிப்பு, இந்த பிரித்து வைப்பது உள்ளத்திலிருந்து எழும்புகிறதோ அப்போதான் பரிசுத்த ஆவி உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பார். அப்போ என்னுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, என் சரீரம், ஏன்னா ஆண்டு சொல் சரீரம் யாருக்கு உரியது? கர்த்தருக்கே உரியது. அதுக்கு போய் நான் தீர்மானம் பண்ணினா எப்படி அது பரிசுத்தமாகும்? அதற்கு போய் தேவனால் கொடுக்கப்பட்ட சரீரம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்ப தேவனால் கொடுக்கப்பட்டது அந்த சரீரத்திற்குரிய சுகபோகத்துக்கு, அல்லது சரீரத்துக்குரிய ஆசைகளுக்கு, சரீரத்துக்குரிய தேவைகள், இது எனக்கு உரியது அல்ல ஆண்டவரே, நான் எனக்குரியது அல்ல, இந்த சரீரம் என்னுடையதல்ல, என்னை சார்ந்த சகலமும் உமக்குன்னு கொடுக்கணும். அப்போ இது கர்த்தருக்குன்னு கொடுக்க பண்ணல. இந்த சரீரம் இருக்கு, இது நல்லா மேக்கப் போட்டு நல்ல சேலை வச்சு பூ கட்டி நல்லா 4 பேருக்கு நல்லா அழகாக காட்டுறதுக்கு இந்த சரீரம் இல்லை. இதை நம்ம அறிந்து கொள்ளணும். அல்லது வேற எதுவும் இந்த சரீரம் செய்யறதுக்கு இது உருவாக்கப்படவில்லை. இதை செய்வது எல்லாமே கர்த்தருக்காக இந்த சரீரத்தை கொண்டு நான் ஏதாகில் செய்யணும். நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்க. நீங்கள் போய் தனியாக உட்காந்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் இன்னும் நல்லவர், இன்னும் நல்ல வார்த்தைகளை கொடுப்பார். யூ வில் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் தெய்வ சத்தத்தை கேட்பதற்கு, தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கல. ஓகே, அப்போ நாம் எப்படி நாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம், எப்பொழுது இந்த சிந்தனைக்குள் ஆழமாய் வந்தா அது எல்லாம் பரிசுத்தமாய் மாறுகிறது. ஆமெல்லாம் வரமாட்டேங்குது, பரிசுத்தமாய் மாறுகிறது. அப்போ நம்ம ஆட்டிடியூட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போதான் ஹோலினஸ் ஆரம்பிக்குது. when your attitude changes to the Lord, and that is when the holiness begins. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ ஆட்டிடியூட் மாறும்போது ஹோலினஸ் பிகின் ஆகுது. அப்போ என்னுடைய சரீர பாவத்திற்குட்பட்டதாக அல்ல, சரி நம்ம அடுத்து நம்ம எதுவும் பார்க்கலாம். இப்போ என்னுடைய வாழ்க்கை பிரித்து கர்த்தர்ட்ட கொடுக்குறேன், என் சரீரத்தை பிரித்து கர்த்தர்ட்ட கொடுக்குறேன். இப்போ கர்த்தர் பரிசுத்தம் பண்ணினது மனுஷனை மட்டும் இல்லை. பாருங்க, நம்முடைய இடத்தை கர்த்தருக்கு கொடுத்து, பொருட்களை கர்த்தருக்கு கொடுத்து, அந்த வேலை நான் செய்கிற வேலை ஆண்டவரே இது கர்த்தருக்குரிய வேலை. சாப்பிட்றப்ப இப்போ நான் இப்போ நினைக்கிறேன், இந்த சரீரம் கர்த்தருக்கு கொடுத்தா நான் எப்படி போய் 6,000 உட்காந்து பிரியாணி சாப்பிட முடியும்? அது கர்த்தர் இல்லை, சாப்பிட்றதுனா தவறே இல்லை. ஆனால் சாப்பிடும்போது ஒரு உணர்வு இருக்கும். நான் தண்ணி குடிக்கும்போது கூட பிள்ளைங்க நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆண்டவரே ஐ எம் ட்ரிங்கிங் திஸ் ஃபார் யூ. நான் சாப்பிட்றது உமக்காக, என் ஆசைக்கு ஒருவேளை சாப்பிட்றது தவறு இல்லை. ஆனால் அதுவும் சாப்பிட்றது கர்த்தருக்காக மட்டும், அவருடைய ராஜ்யத்துக்காக மாத்திரம் நீ அறிஞ்சு செயல்படணும். அங்கே தான் பரிசுத்தம் ஆரம்பிக்கிறது. உன்னுடைய வேலை, உன்னுடைய பணம், ஆண்டவர் இந்த பணம் நான் சம்பாதிக்கிறது எனக்கு இல்லை ஆண்டவரே, இவ்வளோ சம்பாதிக்கிறேன், ஓகே என்னுடைய தேவைகள் போக பாக்கி எல்லாம் கர்த்தர் உமக்காக உங்களுடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது செய்யணும் ஆண்டவர். என்ன அந்த ஆட்டிடியூட், அந்த மனப்பான்மை, அதுதான் பரிசுத்தம். அங்குதான் பரிசுத்தம், அதுதான் பரிசுத்தம். அப்போ இந்த எனக்கு வச்சு பாருங்க, நம்மளால் பரிசுத்தமான வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாது. இது வரைக்கும் வாழ முடியலை. எத்தனை பேர் நான் சொல்கிறீங்க ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்லுவேன், இது வரைக்கும் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியலை. ஏன் அப்படின்னா நம்ம ஆட்டிடியூடு, நம்ம வாழ்க்கையை கர்த்தர்ட்ட கொடுக்கணும். நம்ம வாழ்க்கை தேவனுக்குரியதுன்னு கொடுத்துட்டா மட்டும்தான் அவர் அதை மோல்டு பண்ணுவார். ஆமென் சொல்லுவேன். குயவன் கையில் மண்ணு கொடுத்துரும், அவர் எடுத்துட்டாரா, நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் வெறும் களிமண் ஆண்டவரே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு திராணி இல்லை, தகுதி இல்லை, யூ மோல்டு மீ. அப்போ அவர் அதை வணைந்து ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுவது அவர் தான். அப்போது அவர் தான் அதை மாற்ற முடியும். சரி, அப்போ சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடுமா? சுற்றியுள்ள எல்லாம் மாறிடுமா? ஆண்டவர் சொன்னார், நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவன் சொல்லுவேன். அப்போ சூழ்நிலைகள் பரிசுத்தம் எப்போ ஆகும்னா, நாம் பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியும். வாசிக்கலாம், ரோமர் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1 இங்கே சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக எதை ஒப்பு கொடுக்கணுமா? மேலே பாருங்க, நீங்கள் உங்கள் சரி, இப்போ சரீரம் இல்லைன்னா நம்ம இல்லை, நம்ம உயிர் மட்டும் இருந்துச்சுன்னா பரலோகத்தில் இருக்கும், சரீரம் இங்கே இருக்கும்.
அப்போ நம்ம உயிரும் இந்த சரீரம் சேர்ந்தால் தான் கர்த்தருக்கு ஜீவ பலியாக இருக்க முடியும். வசனம் சொல்லுது பாருங்க, தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக நீ ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காத பரிசுத்தம் இல்லாதவைகள் எல்லாம் ஆராதனை அல்ல, பரிசுத்த ஆராதனை அல்ல. ஏன் இங்கே ஜீவ பலி என்று சொல்லப்படுகிறது? அவர் சொல்ற பாருங்க, என் ஜீவ பலியாய் நான் ஒன்று ஒப்பு கொடுக்கிறேன். ஒய் அ லிவிங் சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னாலே அவர்கள் கொடுக்கறது, ஆனால் லிவிங் சாக்ரிஃபைஸ் சொல்றாரு, ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு. இப்போ வேத புஸ்தகத்தில் பலிகளை குறித்து நம்ம பார்க்க முடியும். யாத்திராகமத்தில் நம்ம பார்க்கிற பொழுது பலிகளை குறித்து ஆண்டவர் பேசுகிற போது லேவியராகமத்திலே பார்க்கிறோம், பலிகளை குறித்து பார்க்கிறோம். இதில் தகன பலின்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் முதலாவது பலி என்ன பலி? தகன பலி. சரியா? அதற்கு பின் சமாதான பலிகள் இருக்கலாம், போஜன பலிகள் இருக்கலாம். இந்த தகன பலி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த தகன பலியினுடைய எந்த ஒரு பங்கு, நல்லா கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன், தகன பலியினுடைய எந்த பங்கோ பாகமோ பிரித்து கொடுக்கப்படுவது இல்லை. இப்போ போஜன பலி கர்த்தருக்கு செலுத்தினா அது ஒரு பங்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். மற்றபடி சமாதான பலி செலுத்தப்பட்டால் இவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கப்படும். ஆனால் தகன பலி, அதை தான் பவுல் சொல்கிறாரு, ஜீவ பலி. அந்த பலி தகன பலி, பேர்ன்ட் ஆஃபரிங். அந்த பேர்ன்ட் ஆஃபரிங்கில் என்ன நடக்கும்னா, அதை அப்படியே கர்த்தருக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அது பிரதான ஆசிரியர் பலி கொடுப்பார். அது பிரதான ஆசிரியருக்கும் கொடுக்க முடியாது, ஆசிரியருக்கும் கொடுக்கப்படாத முழு பலியும் தேவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ராமன் சொல்லுவேன், அதுதான் தகன பலி. எனக்குன்னு ஒன்று இல்லை, எனக்கு அது ஒரு பார்ட் வேண்டாம், அதில் ஒரு கொழுப்பு வேண்டாம், அதில் உள்ள அந்த அதனுடைய தகனிக்க வேண்டிய அந்த இறைச்சி வேண்டாம், எலும்புகள் வேண்டாம், ஒன்றுமே கிடையாது. ஆல் பிலாங் டு ஜீசஸ், ஆல் பிலாங் டு தி லார்ட். அப்போ நம்ம கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த ஆட்டுக்குட்டி எவ்வளோ வெளியேற பெற்றதால போன உடனே அது ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். ஏன்னா முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பலி செலுத்துவது இல்லை. அவர்கள் இயேசுவை பாவங்கள் மன்னித்தார் என்று விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டால் மட்டும்தான் அவர்கள் தேவன் அவர்களோடு இருப்பார். ஆனால் தேவர்கள் வளர்ந்த விசுவாசிகளுக்கு பலி செலுத்த அறிஞ்சிருக்கணும். அப்போ இந்த தகன பலியில் எதுவுமே உலகத்தை கேட்டதல்ல. போஜன பலினா கொஞ்சம் எடுத்து ஆசாரியன் பூசிக்கலாம், அவன் வீட்டார் பூசிக்கலாம். ஆனால் தகன பலி இட்ஸ் கம்ப்ளீட்லி கர்த்தருக்கு என்று. அதுதான் பவுல் சொல்லுகிறார், நீ ஜீவ பலியை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கணும், முழுவதுமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ அந்த ஆட்டுக்குட்டி இருக்குது, அதை கொண்டு போய் ஆசாரியன்ட்டு கொடுப்பாங்க. அதையெல்லாம் செக் பண்ணி அதில் ஏதாவது பழுது இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு ஊனம் இருந்தால் திருப்பி அதை பலி செலுத்த மாட்டாங்க. அதில் கண் சரியாக இருக்கா பார்ப்பாங்க, காதெல்லாம் சரியாக இருக்கா, வால் கால் எல்லாம் ஊனம் இல்லாமல் இருக்கா, அது வயசு ஒரு வயது இருக்கா, பழுது இல்லாத ஆட்டுக்குட்டி எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அது உயிரோடு இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களா, அது உயிரோடு இருக்கணும். அப்போது தேவனுக்கு தகன பலியாக உன்னை செலுத்துகிற பொழுது ஓ மூச்சு கூட பரிசுத்தமாகும்படி கர்த்தருக்கு தான் நீ ஒப்பு கொடுக்கணும். ஓ மூச்சு காத்து கூட தேவனுக்குள்ள தகன பலியாக நிற்கணும். அப்போ நீ தேவனுக்கென்று நீ எதை செய்தாலும், வசனம் சொல்லுகிறது, நீ புசித்தாலும் குடித்தாலும் தேவன் மகிமைப்படுகிறத மட்டும்தான் செய்வதற்கு நீ ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் கர்த்தர் நம்மை பொறுப்பெடுப்பார். இதற்கு புறம்பான எதுவுமே பரிசுத்தம் அல்ல. பாருங்க, குழந்தையே பரிசுத்தம் இல்லைட்டாரு, அதை பரிசுத்தம் பண்ணுங்கிறார் ஆண்டவர் முதலாவது கர்த்தருக்கு. அப்போ கர்த்தருக்கு தசமமாக நம்ம கொடுக்குறோம்னா அது இந்த பரிசுத்த ஆட்டிடியூட் இல்லைன்னா அது பரிசுத்தம் இல்லை. அப்போ குழந்தைகளுக்கும் அந்த ஆட்டிடியூட் இல்லை, முதல் குழந்தை கர்த்தருக்குரியது இல்லை. இது எப்போ நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டோமோ அந்த குழந்தைக்கு தெரியணும், அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியணும், நான் கர்த்தர்கிட்ட பலியாக போக போகிறேன்னு சொல்லி அது தன்னை வெறுத்து, தன்னுடைய சுவாசத்தை வெறுத்து, தன்னுடைய உலகத்தின் சுகபோகத்தை வெறுத்து, உலகத்தினுடைய ஆகார இச்சைகளை வெறுத்து தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க. அதில் அவர் நடத்தி செல்வார் பாருங்க, அதுதான் பரிசுத்தம். அப்போ தசமபாகம் எடுத்தோடனே கர்த்தர் ஒரு பார்ச்சு கொடுத்துட்டு ஓகே தசமபாகம் கொடுத்தாச்சு. நிறைய பேர் ஆட்டிடியூட் நிற்க அப்படி தான் இருக்குது. அவங்க மனப்பான்மையில் கர்த்தர் இல்லை, தவறு இல்லை. நிறைய பேர் அதை ஆழமாக சிந்திக்கிறது இல்லை. ஒய் ஐ எம் லிவிங், நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன், இந்த வேலை எனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது, இந்த குடும்பம் எனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது. அப்போ கர்த்தருக்கு நீ நேர்ந்து கொள்வதுதான் பரிசுத்தம். அப்போ உன்னுடைய வேலை, உன்னுடைய பாடி, உன்னுடைய ஜாப், உன்னுடைய பணம், உன்னுடைய இடம், உன்னுடைய குடும்பம் எதுனாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஒன் கர்த்தருக்கு நீ கொடுக்கறதுனால பரிசுத்தமாவது இல்லை. ஆராய், நீ கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா பரிசுத்தமாயிடும். அதான் ஆண்டு சார் முதல்ல ஃபர்ஸ்ட்டு எனக்கு கொடு, முதல்ல எனக்கு கொடுத்துரு. காரணம், நான் பரிசுத்தம் பண்ணிடுவேன், இனிமேல் உன்னை பொறுப்பு எடுத்துக்குவேன். ஆண்டு செஞ்சாரா இல்லையா? ஆமாம், ஈசாக்கை கொண்டு போய் என்ன செய்தார் ஆபிரகாம்?
பலிபீடத்தில் வச்சுட்டாரு. நடந்தது என்ன? ஆபிரகாம் டிக்கெட் வாங்கிட்டாரு. ஆனால் ஈசாக்கோ சில போராட்டங்களை சந்தித்தான். முதல்ல போய் ஒரு கிணறு வெட்டி தன்னுடைய ஜனத்துக்குன்னு வெட்டினான். அந்நியர் வந்து அதை தூர்த்து போட்டாங்க. அது கசப்பு அவனுக்கு ஏற்பட்டு அதை ஏசேக்குன்னு பேர் வைத்தான். அடுத்து இன்னொரு கிணறு தோண்டி தன்னுடைய ஜனத்துக்கு ஆயத்தப்படுத்தினான். ஆபிரகாம் எங்க இல்லை. ரெண்டாவது கிணறு தன்னுடைய ஜனத்துக்கு ஏற்படுத்தினான். ஆகுது தண்ணி எல்லாரும் வாக்கு வச்சு சண்டைக்கு வந்துட்டாங்க. போராட்டம் பார்த்தீங்களா? ஆனால் அதுக்கு சித்துனான்னு பேர் வச்சான். அதையும் விட்டுட்டான். டேக் 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 ஜஸ்ட் டேக். அவங்க தூர்த்து போட்டாங்களா? அவங்க யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, தூர்த்து போட்டாங்க. மூன்றாவது ஒன்று வெட்டினா அதில் அவங்க வாக்குவாதம் பண்ணலை. அதுக்கு சித்துனா, அதுக்கு ரெகோபோத் என்று பேர். ஒரு அல்லையே சொல்லுங்களேன். சி அப்போ ஆபிரகாம் பலியாக கொடுத்துட்டான் பார்த்தீங்களா ஈசாக்கு. அப்போ தான் கர்த்தர் பொறுப்பெடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீ எதை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்குறியோ அது ஆசீர்வதிக்கப்படும். அதனால தான் சொன்னேன், உன் குடும்ப ஜெபமா உட்கார்ந்து ஒரு தகப்பனை பிடிச்ச, ஆண்டவரே தகப்பன் எனக்கு அப்பாவாக இருக்கிறதுக்காக இல்லாண்டவரே உமக்காக நான் கொடுக்குறேன். அப்பொழுதுதான் கர்த்தர் பொறுப்பெடுப்பாரு. நான் சொல்லலை, நீங்கள் பார்க்குற எல்லா வேத வசனம் அதுதான் சொன்னேன். அப்போ ஒரு குழந்தை எடுத்து ஆண்டவர் கர்த்தருக்கு கொடுத்துட்டா அது கர்த்தர் பொறுப்பெடுப்பார். ஆனால் அதே இடத்துல ஆட்டுக்குட்டி இறங்கி ஓடிச்சா என்ன செய்வாங்க? அதை புறம்பாக வச்சுருவாங்க. அந்த அந்த நகரத்துக்கு புறம்பாக்கி போடுவாங்க. அது ஊனமானதை இவன் கொடுத்துட்டான் அப்படின்னா அவன் குடும்பம் என்ன செய்யணும்? வெளியே போயிடணும். வெளியில் போய் அந்த 7 நாள் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அதுக்கப்புறம் வந்து அவர்கள் ரத்தம் தெளித்து பலி செலுத்தி அப்படி தான் உள்ளே வர முடியும். அப்போது கர்த்தருக்கு செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு உரியதுங்கிற ஒரு மனப்பான்மை நம்மகிட்ட வரும். ஓகே, எல்லாம் அப்போ நான் எந்த பொருள் எடுத்தாலும் சரி, நான் இல்லை நீங்கள் அப்படி தான் இருக்கணும். அதில் நம்முடைய வாழ்க்கை முழுசு கர்த்தருக்கு ஜீவபலியை கொடுத்தா தான் வாழ்க்கை கர்த்தர் நடத்துவார். மற்றது கர்த்தர் நடத்துவது அல்ல. இங்கே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அப்போது என்னுடைய சரீரம், என்னுடைய குழந்தைகள், சரி அப்போ நிறைய பேர் சொல்ல குழந்தை கர்த்தருக்கு, 2வது குழந்தை டாக்டருக்கு, 3வது குழந்தை ஊழியத்துக்கு, 4வது குழந்தை 3வது இன்ஜினியர், 4வது கர்த்தருக்கு. ஏன்னா இந்த லாஸ்ட்டு பேர் இப்போ கொஞ்சம் இப்போல்லாம் மாறி போச்சு. கர்த்தர் மாற்றிட்டார். இந்த லாஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் வேகமாக இருக்குது எல்லாத்த விட. அப்போல்லாம் அப்படி கிடையாது. இந்த லாஸ்ட் போக போக தான் முதல்ல உள்ளது டை கட்டியிருக்கும், 2வது ஜிப்பாக போட்டிருக்கும், 3வது வேஷ்டி கட்டியிருக்கும், 4வது மூக்கு ஒடுக்கிட்டு கோவணத்தோட இருந்துச்சு. அதை தான் கர்த்தர் கொடுப்பாங்க. இது அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட்டோ லாஸ்ட்டோ நீ கர்த்தருக்கு ஆண்டவர் ஏன் குழந்தை இல்லை ஆண்டவரே அவசியம் பிறந்த எங்கள் அக்கா கொண்டு அப்படியே கையில் கொடுக்குறாங்க. எடுத்தோட சொன்னேன், லார்ட் திஸ் இஸ் நாட் மைண்ட், திஸ் இஸ் யுவர்ஸ். அவ்வளோதாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இதனால நான் பிரயோஜனப்படுத்திக்க கூடாது. என் பிள்ளை நல்லா வளர்ந்து நல்லா சம்பாதிச்சு எனக்கு நல்லா சாப்பாடு போட்டு என் ஊழியத்துக்கு நிறைய காசு கொடுத்து இவன் இன்னும் நிறைய கார் வாங்கி இன்னும் ஒரு 20 மிஷினரிக்கு அனுப்பி இதை நான் தீர்மானம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே நீ என் குழந்தை, நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறது வேற. அது தகுதியில் ஆடாக இருந்தால் தான் ஒப்பு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு கொடுத்தாச்சு, அது குறித்து போனால் ஒன்றும் செய்ய முடியாது. மாறாக வசனம் சொல்லுது, இந்த குழந்தைக்கு சத்தியத்தை எப்போ பதிக்கணுமா? நடக்கும் பொழுது, உட்கார்ந்துருக்கும் பொழுது, படுக்கும் பொழுது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? அதனால தான் எல்லாரும் என்னை பகைக்கிறதே இந்த பரிசுத்தையும் ஆண்டவரையும் பேசுகிறனால தான். நான் செத்து போனால் எனக்கு ஒரு 20 பேர் கூட வரமாட்டான். நீங்கள் உண்மையான அன்புள்ளவங்கன்னா வருவீங்க. வேறு யார் கையில் கொடுத்துடாதீங்க, பரவாயில்ல. கலர் டிக்கெட்டில் சூப்பராக ஃபைல் போட்டு வச்சிடறேன். அது மட்டும் பேப்பர் தனியாக வச்சுருக்கேன். முதல்ல வச்சது அப்பாவுக்கு கொடுத்துட்டேன், உங்களாம் போட்டு வைக்கிறேன். எவன் கையிலையும் கொடுக்காத. நீ வா, எனக்காக ஜோம் பண்ணாலும் நீ என் பிள்ளை, நீ முழங்கால் போட்டு ஜோம் பண்ணு. வேறு யாரையும் ஜோம் பண்ண விடாத. கர்த்தருக்குன்னு பரிசுத்தம்னு நேர்ந்து கொண்டவங்க மட்டும்தான் இதுலேயும் பங்கெடுக்கணும். அப்படிதான் அதான் சொன்னேன். இந்த யார் இந்த ஊழியத்துக்கு நாளைக்கவே இல்லை. எப்பா அவனுக்கு இவ்வளோ சம்பளம் தானே, நீ ஓடிவா. வரத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எங்கள் கூட ஒரு காசாரி சொன்னாங்க. அதுவும் அவங்க ஒரு ஹெல்ப் பண்ண ஊழிய செய்வான்னு நினச்சேன்னு சொன்னாங்க. தவிர நான் ஊழியத்தின் அழைப்பை பெற்றது தேவ சத்தத்தினால. இன்னைக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க, தேவ சத்தத்தினால. பிரைஸ் காட். ஏனி கேட்க போகிற எக்கால சத்தத்தை கேட்க போகிறீங்க, அதுவும் தேவ சத்தத்துக்காக. காரணம், ஒரு கருவில் அழித்து ஒன்றுமில்லாத போனவனுக்கு ஏசு அரவணைக்கிறான்னு ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு. எங்கே இந்த ஊழியத்தை நான் பேரை திருடிட்டு வரல, அந்த பேர் சைடில் போடல. வேறு சர்ச்சில் பார்த்துருப்பீங்க, ஒரு சர்ச்சில் பிரிஞ்சு வந்துட்டு வேறு முன்னாடி வேறு பேரை வச்சு அதே பேரை போட்டுக்குவாங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. ஓகே, ஒரு எஃப்ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்ஒய் சர்ச்சுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து பிரிஞ்சு வெளியில் வந்துடுவான். வெளியில் வந்து பரிசுத்த எஃப்ஒய் சர்ச்சுன்னு வச்சுருவான். அதுலேருந்து இன்னொருத்தர் விட்டுக்கிட்டு போவான். அங்கே போய் எழுதுவான், தூய பவுல் எஃப்ஒய் சர்ச்சுன்னு வச்சுருவான். அப்படி திருட்டு பட்டம் கட்ட ஊழியம் இல்லைங்க. கர்த்த தாயின் வயிற்று அழுத்தி இங்கே நிறுத்தினது அவருக்காக. Glory be to God.
அந்த பரிசுத்தத்தை தேடுவது கர்த்தர் கொடுத்த அந்த பரிசுத்தம் தான் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு பேசிட்டு இருக்கிறாரு. வாட் எவர் யூ கிவ் டு த லார்ட், கர்த்தருக்கு கொடுத்துறது பரிசுத்தம். அப்போ 2வது பிள்ளைய 3வது பிள்ளைய நீ செய்ய வேண்டியது, ஆண்டவர் இது எனக்கு இல்லை, என் ஆட்டிடியூட், எனக்கு நீ கொடுத்துருக்கிறது எல்லாம், என் கார், என் வண்டி, என் சைக்கிள், என் நிலம் எல்லாம் கர்த்தருக்கு அப்படி கொடுத்துட்டு விட்ட உடனே ஒன்று நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் பொறுப்பெடுக்கிறார். எப்படி பொறுப்பெடுக்கிறாரு? மோசே அந்த பலிகளின் மேலே கொண்டு வந்து தன்னுடைய எண்ணெயை ஊற்றி வார்த்தவர்களை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தாவீதை கத்தர் பொறுப்பெடுத்தாரா இல்லையா? சரி, ஆடு வைக்க வேண்டியது தானே. அவங்க உட்காந்து இவன் கீதம் பாடிக்கிட்டு உட்காந்துருக்கான். சரிங்க, அவ்வளோ ஆடு இருக்கு, அவங்க அப்பா அனுப்பிட்டாரு. அங்கே கரடி வர்ற இடம், புலி வர்ற இடம், சிங்கம்லாம் வர்ற இடம். அந்த இடத்துல இவர் ஹார்ப் உட்காந்து பாடிட்டு இருக்காரு. The Lord is my shepherd, I shall not want. பாடிட்டு இருந்தார், சிங்கம் வந்துருச்சு. அவர் வேலை என்ன? ஆடு மேய்க்கணும். இவன் அழகானவன். இப்போ வசனம் பதில் சொன்னே பாருங்க, நம்ம பாடி 4 பேர் கடவுளுங்களை பார்க்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும், இதுக்கெல்லாம் அந்த பாடி இல்லை. கர்த்தர் சரி இருக்கு, கர்த்தர் புரியுது. இவன் அழகு சௌந்தரியம். அவங்க அப்பா பார்த்தாரு, நோ அந்த பிள்ளை போக வேண்டாம், இவன் நம்ம கூட வச்சுக்குவோம். நீ இப்போ எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துட்டான், நீ உட்காந்து அழுதுருப்பான்ட்டு, எனக்கு நீர் மெய்ப்பராக இருந்தால் போதான்ட்டு, எனக்கு நான் போய் ஒரு ராஜாவை ஜெயிக்கிறதுக்கோ ஒரு பெலிஸ்தரை ஜெயிக்கிறதுக்கோ எனக்கு தேவையில்லை. ஐ வாண்ட் டு பி யுவர்ஸ் என்ற அந்த அர்ப்பணிப்பு, அந்த சிந்தை, என்ன நடந்தாலும் கர்த்தருக்கா அவள் எழுதுறதுதான் நீ நம்ம பாடிட்டு உட்காந்துருக்குறோம். என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன நடந்தாலும் உண்மை துதிப்பேன். ஆண்டவரே என்னதுன்னு அந்த என்ன பாட்டு இருக்குது, யாரை எழுந்தாலும் தகப்பன் தாயை கைவிட்டாலும் எல்லாம் அவர் எழுதுறது. சும்மா எழுதல, எவ்வளோ வேதனை இருந்திருக்கு அவருக்கு. இந்த வேதனையெல்லாம் தாண்டி கர்த்தர் ஒருத்தருக்கு தான் என்னுடைய வாழ்க்கை, கர்த்தருக்கு மட்டும்தான் என் ஜீவன், கர்த்தருக்கு மட்டும்தான் என் நேரம். நான் கண்டாவது சொன்னேன், ப்ரேயர் நிறைய பேர் ப்ரேயர் மிஸ் பண்ணீங்க, நிறைய பேர் டிக்கெட் நீங்கள் எப்போ ப்ரேயர் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு. சில அமைதியாகவே இருக்கீங்க. நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஆபத்து. அந்த பரிசுத்தத்துக்குள்ள ஓடிவாங்க. ஓகே, யார் எந்த பிரச்சனை இருந்தாலும் கர்த்தரோடு வாழ்கிற ஒரு நல்ல ஆட்டிடியூடுக்குள்ளே வாங்க. நம்ம ஆட்டிடியூடில் மோசமான ஆட்டிடியூட் அதெல்லாம் விட்டு கர்த்தர்கிட்ட ஓடிவாங்க. இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கார் பாசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ஆடு வைக்கிறத விட்டுட்டு தேவனை தூச்சி பாடிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், என்னுடைய டைமிங் பிலாங்ஸ் டு த லார்ட், மை டைம் பிலாங் டு த லார்ட். 8 மணி நேரம் ஆட்டுக்கு தண்ணி காமிச்சாச்சு, ஆடுகளுக்கு கொண்டு வந்த வயலில் விட்டாச்சு, அதே மேய்ஞ்சிட்டு வரும். கர்த்தர் பார்த்துக்குவார், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஐ வாண்ட் டு சிங் டு த லார்ட் பாடினா. சிங்கம் வந்தது, கரடி வந்தது, இது ரெண்டையும் போய் அடுத்து நிறுத்துறது எங்கே கத்தை கொண்டு போய் நிறுத்தினார்? ராஜாக்கு முன்னாடி போய் நிறுத்திட்டார். அங்கே ஆர்மியில் இருந்த ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. எல்லாருக்கும் ஜாப் கிடைக்கும், பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். சரிதானே? எல்லாருக்கும் ஜாப் கிடைக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். எனக்கு நான் போய் ஒரு கம்பெனி, நான் ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக இருக்கும்பொழுது என்னோடய சூப்பர்வைசர் வந்து 12 வருஷம் அந்த கம்பெனியில் இருக்கார். 12 வருஷத்தில் அவர் என்ன ப்ரொமோஷன் ஆன தெரியுமா? டிரைவர்லேருந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிட்டார். வேலை வச்சுக்கோங்க, வண்டிக்கு டிரைவராக வந்தவர். ஆட்கள்லாம் வேலைக்கு விட்டு போயிட்டாங்க. சும்மா இருக்கும்போது போய் அவங்க ஃபார்மில் உள்ளவங்களோட அந்த ரேபிட்ஸோட எல்லாம் வேலை செஞ்சு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிட்டார். ஓகே, அந்த அனுபவத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த காலம் அப்படி தான். இப்போ தான் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்காது. நான் போனேன், 14 மாதம் 14 மந்த்ஸில் 5 ப்ரமோஷன் வாங்கி அவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன். எவ்வளோ? 5 ப்ரமோஷன் 14 மாதம். தேவனுக்கு மகிமையானு சொல்கிறேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு போய் கத்தர் அங்கே நிறுத்தினார். அவருக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. ஆனாலும் பரவாயில்ல, அவருக்கு சரியான ஒரு மாதிரி ஆகலாம். அவரோட நானும் ஒரு மாதிரி ஆகி வேலையை பிடிச்சி செஞ்சுட்டு தான் வந்தேன். தேவனுக்கு மகிமைண்டாட்டும். எனக்கு எந்த அறிவு கிடையாது, எந்த ஞானம் கிடையாது. எனக்குள்ளே வாசப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு தீங்கு எனக்கு செய்தது கிடையாது. என்னை குறித்து யாருக்கு தீவை செய்தது கிடையாது. கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும். அப்போது இருக்கிறவனுக்குலாம் போய் அமிதாப் நிற்கிறவங்க, அண்ணன் வெளில நிற்கிறாங்க, யார் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. எல்லாரும் தினம் காலில் இருப்பான், பட்டையை தட்டுப்பான், நீட்டி நிற்பான். கோலியாத்து வந்த உடனே எல்லாம் திரும்பி ஓடுவான். இதுதான் அவன் செஞ்சது. ஆனால் ஆவியானவர் பொறுப்படுத்தா இருப்பாருங்க. யாருக்கு தன்னுடைய வாழ்க்கையை கத்த பொறுப்படுத்தா இருப்பாருங்க. தாவீதுக்கு எடுத்து அவனை கொண்டு போய் நிறுத்தினது நேரம் சவுல்கிட்ட கொண்டு போய் வசனம் சொல்லுது, ஜனங்கள் கொண்டு போய் சவுல்கிட்ட விட்டாங்க. ஏன்னா ஜனங்கள் பக்கத்துக்கு ஆர்மியை நம்ப முடியல. இதை பார்த்தீங்கன்னா ஆர்மி செய்கிற வேலையில் பார்த்தா ஆர்மியை நம்ப முடியல. கர்த்தர் பொறுப்பெடுத்து செய்கிறவன் தான் பாக்கியவான். அவன் தான் பரலோகத்தில் அவனுடைய பெயர் அழிக்கப்படாத இருக்கும். கொண்டு போய் சவுலுக்கு முன்னாடி நிறுத்தினார். அங்கே போன உடனே, நன்றி ஆண்டவரே, ஒரு ராஜாவுடைய ஒரு கேடயத்தை கர்த்தர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. கொடுங்க ராஜா, இவரை இறக்க வைத்தீரே, கொடுங்கள் சொல்லி ஈட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போனாரா?
இல்லை. அங்கே போய் நின்று சொன்னால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன், எனக்குள் இருக்கிறவர் பரிசுத்தர், நான் அவருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டவன், நான் யுத்தத்துக்கு போனால் யுத்தத்தையும் அவர்கிட்ட தான் கொடுப்பேன், நான் ஜெயிச்சேன்னா அந்த மகிமையை நான் அவருக்கு தான் கொடுப்பேன். காரணம் இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திக்கிறான். பாருங்க, ராஜாவுக்கு முன்னாடி இவன் ஆட்டிடியூடு தான் ஜெயிச்சது. ராஜாவுக்கு ஆட்டிடியூட், இவன் சின்ன பையனாக இருக்கான், என்னோடதெல்லாம் எடுத்துகிட்டு போகட்டும், என்னதை கொண்டு போய் யுத்தம் பண்ணட்டும். கர்த்தர் விடலை. அங்கே போனான். அங்கே கோலியத்தை பார்த்தோன்னே, ஆண்டவரே என்னால் முடியாது ஆண்டவரே, நம்ம எல்லாம் சொல்கிறோம், ஆண்டவரே என்னால் முடியாது ஆண்டவரே, நீர் செய்யும் ஆண்டவரே. Your attitude is not right. Your attitude doesn't bring holiness out. Your attitude does not give you healing in the holiness. நேராக போய் அவன் பார்த்த பார்வையான்னு சொல்லிட்டான். அவளை அற்பமாக நினைப்பான். ஏன் அற்பமாக நினச்சேன் தெரியுமா? அவன் அழகாக இருந்தான், சௌந்தர்யம் உள்ளவனாக இருந்தான், சின்ன பையனாக இருந்தான். ஓகே, இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் அப்படி தான். அழகாக இருந்தால் யாருமே பிடிக்காது. ஆனால் தேய்க்கிற பவுடர்கள்லாம் தேய்க்கிறது நான் அழகாக இருக்கணும்னு தேய்ப்பாங்க. ஆனால் அழகாக இருந்தால் எல்லாம் குரங்கு, பன்னி குரங்கு, அது என்ன மந்தி குரங்கு மாதிரி ஆளுதான் இன்றைக்கி. ஐயோ இந்த வாரில் எவ்வளவோ பார்க்குறேன், பிடிக்காது. அந்த பிசாஸ் தான் அவன்கிட்ட இருந்தது. காரணம் ஹோலினஸ். ஒரு ஹோலினஸ் இருந்தால் கருப்பு குரங்கோ மந்தி குரங்கோ அது பிரச்சனை இல்லை. கர்த்தர் ஹோலினஸ் தான். அப்போ இவன் போய் நிற்கும்போது அவனை ஏளனமாக பார்க்குறான். சிவந்த மேனி உள்ளவன், தடி எடுத்துகிட்டு வர, நான் என்ன நாயா, பட்டை தோந்தா பட்டை எடுத்துகிட்டு வாடா, நீ எல்லாம் ஒரு இவன். அவன் சபிக்கிறான். அவனுக்கு எவ்வளோ அவமானம் பாருங்க. எப்பா, உன் கையில் கோல் தான் இருக்கும், பயப்படாது. உன் கல் கவன் தான் இருக்கும், ரோட்டு கல் தான் இருக்கும், பயப்படாத. நீ கர்த்தர்கள் ஒப்பு கொடுத்துருந்தீன்னா உன்னுடைய காரியங்களில் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவன் நடந்தது அவன் உடனே அவன் சொன்னான். திருப்பி அவன் பேசியிருக்க முடியும், பேசலை. இஸ்ரவேலின் தேவனை நிந்திச்சிலடா, அந்த நாமத்தில் வர்றேன். கையில் பட்டயம் இல்லை. ஆனால் இவர் சொல்கிறாரு, பட்டயத்தை எடுத்து ஒரு தலையை வெட்டி நான் காலத்துக்கு போகிறேன். இது என்ன வம்பா இருக்குது? இதான் பரிசுத்தம். திஸ் இஸ் ஹோலினஸ். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன், கர்த்தரால் பொறுப்பெடுக்கப்பட்டவனுடைய சாட்சி, கர்த்தரால் நடத்தப்படுகிறவனுடைய ஒரு சாட்சி தான். என்கிட்ட பட்டயம் இல்லை, ஆனால் உன்னை கொன்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு நான் மகிமை உண்டாக அதற்கென்று தான் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன். முடிந்தது, அவ்வளவுதான். ஒரே ஒரு கூழாங்கல் எவ்வளோ பெருசுக்கு அவனுக்கு தேவைப்பட்டிருக்கும்? மேபி ஒரு 1.5 இன்ச்சு. ஏன்னா யுத்தம் யாருடையது? ஒரு அலையில சொல்லப்பட்டீங்களா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஒரு சின்ன கல் தட்டுச்சு. காரணம் இந்த பரிசுத்த வாழ்க்கை. அப்போ இப்போ கர்த்தர், நீ கர்த்தருக்குன்னு பரிசுத்தமா நீ நேர்ந்து கொண்டால், உண்மையா நேர்ந்து கொண்டால், அதாவது 100% நான் ஊழியக்காரனை இருந்தாலும் இதை நான் செய்யணும்ல. நோ, நீ ஊழியக்காரனை பிரித்தெடுக்கப்பட்டாய். ஹோலினஸ். நீ ஒரு ஊழியக்கார பிள்ளையா? நீ பிரித்தெடுக்கப்பட்ட, நீ கர்த்தருக்குள்ள உண்மையான தேவனுடைய விசுவாசியை கர்த்தரை ஏற்றுக்கொண்டியா? நீ பிரித்தெடுக்கப்பட்டு விட்டாய், அவ்வளவுதான். பின்னிட்டு பாராதே. அப்பதான் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். பொறுப்பெடுக்காததை பார்த்தோமா? சவுல் ராஜா வாக்குனது யாரு? சாமுவேல். அபிஷேகம் பண்ண சொன்னது யாரு? அதே சாமுவேல் தான். அதே அபிஷேக தைலத்தை தான் தாவீது மேலே ஊத்தினாரு. அதே அபிஷேக தைலத்தை தான் சவுல் மேலே ஊட்டினாரு. இதுதாங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனையே. நீ தாவீதா சவுலா? சவுல் தன் சொந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லை. யோனத்தானே சவுல் தாவீதை கொல்ல பார்த்தான் பார்த்தீங்களா? அதே வேலையை அவன் யோனத்தான்ட்ட செய்தான். நீங்கள் வசனம் வாசிச்சிருப்பீங்க, அது எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அவன் தாவீதை கொல்லணும், அவன் எனக்கு எதிராக வந்துட்டான்ற ஒரு உணர்வு. அவன் ராஜாவை போட்டிக்கு வந்துட்டான். யோனத்தானே ஏன் கொல்லணும்? ஏன்னா அவன் தாவீதுக்கு சிநேகிதர். பரிசுத்தம் அங்கே பாஸ் ஆகிடுச்சு, இவனால தாங்க முடியல. அப்போ எந்த அபிஷேக தைலம் சவுல் மேலே ஊற்றப்பட்டதோ அவன் தேவனுக்கு விரோதமாக செய்தான். பலி செலுத்தக்கூடாதவன் பலியை செய்தான். அவனுக்கு கொடுக்கப்படாததை செய்தான், அசுத்தமானதை செய்தான். நாட் ஹோலி. ஏன்னா ஹோலி அந்த பரிசுத்த அந்த நாட்கள் அந்த பலி செலுத்த வேண்டியது ஆசாரியன் வரணும், சாமுவேல் வரணும், தீர்க்கதரிசி வந்து தான் பலி கொடுக்கணும். எப்படி அந்த ஸ்தானத்தை அவன் எடுக்க முடியும்? நடந்தது என்ன? சாவு கூட நல்லா இல்லை. இதெல்லாம் வேதம், நான் சொல்லலை. கர்த்தர் பரிசுத்தம்னா என்னன்னு அறிந்து நம்ம அவரிடத்துல வரணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அவன் பாருங்க, பட்டயத்தை வச்சு அவன் கொண்டுகிட்டா கூட அவன் சாக முடியலை. அவன் தன்னுடைய பட்டயத்தை நட்டு அதன் மேலே விழுகிறான். எப்படிங்க சாக முடியும்? உன்னதமானவர் ஒருவர் இருக்கார். அதை கடந்த வாரத்தை கர்த்தர் பேசினார். சங்கீதம் 91:1 சொல்லுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறது. அந்த சர்வ வல்லவருடைய நிழல்ல தான், அவருடைய நிழலை விட்டு நீ போக முடியாது. நீ அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டீன்னா
அதை மீறி போனா நிலைமை ரொம்ப மோசம், ரொம்ப ஆபத்து. அப்போ அதே அபிஷேகம் எப்படி வேலை செய்து பாருங்க. ஆண்டவர் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு நீங்கினார். சவுல் என்ன தவறு செய்தான்? இதுவரைக்கும் செய்தது போல பலி செலுத்தினான், இதுவரை ஜனங்கள் வந்தது போல வரவழைத்தான், அப்படி தேவாலயத்தில் எல்லாம் நடக்கும்படி பார்த்து கொண்டான். ஆனால் அது எதுவுமே கர்த்தருக்கு பிரியமில்லை. நிறைய பேர் இந்த வேத வசனத்தை தங்களுக்கென்று எபேசியர்ல வாசிக்கிறோம், தங்களுடைய ஆதாயத்துக்கிட்ட வசனத்தை மொழிபெயர்த்து நன்மைன்னு நினைக்கிறாங்க. கண்களுக்கு முன்பு ஜாக்கிரதையாரு. வரி சுத்தம் என்பது கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டால் அவர்தான் அவருடைய நிழல்ல மறைந்து கொள்ளணும். ஆனால் அதே அபிஷேகம் எந்த சவுல் நொறுக்கப்பட்டானோ அவருடைய ஸ்தானத்தில் கொண்டு கர்த்தர் நிறுத்த. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் பொறுப்படுத்துற அவ்வளவுதாங்க. இதை என்ன ஊற்றப்பட்டுச்சு அவ்வளவுதாங்க. மோசே பலியில ஊற்றப்பட்டார் அவ்வளவுதான். என்னைக்கு அவர் எண்ணெய் பலியில ஊத்தினாரோ அப்படி துப்பு துப்புன்னு சத்தம் கேட்டது. அப்படியே மேக சம்பவம் வந்து நின்றுடுச்சு. அப்படியே அக்கினி வந்து பலிக்கு மேலே நின்றுடுச்சு. அப்போதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக சொன்னார். எந்த சத்துருவனை மேற்கொள்ள முடியாது. நீ கர்த்தருக்கு பரிசுத்தமா இருந்தா ஒன்றும் இல்லை. நீ எத்தனை தடவைனாலும் நீ கீழே விழுவ. தேவ பிள்ளைகள் எத்தனை வேணாலும் கீழே விழலாம். ஆனா நீ கர்த்தருக்குள்ளா உன்னை கத்துக்கோ. உன்னை கர்த்தருக்கு ஜீவபலியை பிரிச்சிடு. உன் பணத்தை கர்த்தருக்குன்னு பிரிச்சிரு. ஆனா எந்த சூழ்நிலை ஆட்டிடியூடு மாறக்கூடாது. உன மனப்பாங்கெல்லாம் எனக்கு கர்த்தருக்காக நான் நேர்ந்தெடுக்கப்பட்டவன், கர்த்தருக்கான சிருஷ்டிக்கப்பட்டவன், கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த மனப்பான்மையிலே நம்ம கீழ்படிந்தோமானா, நான் என்னுடையவன் அல்ல அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோமானா, இந்த சத்தியத்தை நம்ம கீழ்ப்படிந்தோமானா, அவ்வளவுதான், கர்த்தர் உன்னதமான இடத்துல கொண்டு போய் வச்சிருவாங்க. எரிகோ கோட்டை வந்தது. எரிகோலையோ சுவா எல்லா ஜனங்களும் எல்லாரும் சொன்னாங்க, எரிகோ யாருடையது? என்னத்துக்கு வருதா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இந்த வசனம் எனக்கு தெரியுது. ஆனால் வேற வழி இல்லை. கர்த்தர் பேச சொன்னாரு, பேசுறேன். அல்லேலூயா. எரிகோவுக்கு போயிட்டு ஆண்டவர் சொல்லி, இது கர்த்தர், எரிகோ கர்த்தருக்கு சொந்தம்னு எரிகோவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. நடந்தது என்ன? ஒரே எக்காலம் தான். ஒரு அல்லேலூயா சொல்ல. எக்காலம் துதி தான்ப்பா. ஒரு பாம்பு போடல, ஒரு ஈட்டி எடுக்கலை, ஏன் ஒரு கூழாங்கல் கூட யூஸ் ஆகலை. ஒரு அல்லேலூயா சொல்லுவேன் யூஸ் பண்ண. அதுதான் கர்த்தருக்கு அவங்க நேர்ந்து கொண்டது. உன் பணத்தை, உன்னோட குடும்பத்தை, உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தினா கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்குவார். வாசிக்கிற 1 பேதுரு 1:15 1 பேதுரு 1:15. தேங்க்யூ லார்ட். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். உங்களை அழைத்தார் அவர். நம்ம எந்த நிலைமையில இருந்தோமோ அந்த இடத்துல அழைத்தவர் அவர் பரிசுத்தர். நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய். அவர் உங்களை பிரித்தெடுக்கப்பட்டவராய் இருந்தார். நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் கவனிங்க. உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய். நீ கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் பிரித்தெடுத்து கொடுக்கப்பட்டவனாயிரு. உலகம் அது நிச்சயம் அழிந்துதான் போகும். உலகத்தின் ஆஸ்தி அழிஞ்சிடும். நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அவர் சொன்னாங்க, அவர் ரொம்ப கேஷுவலாக பேசினார். அப்படியா, இவ்வளோ அவர் இவ்வளோ இடங்கள்லாம் பற்றி பேசினார். எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஓ, சும்மா கொஞ்சம் தாங்க வச்சுருக்கோம். எத்தனை சென்ட்டு? 80 சென்ட் தான் ஏன் இருக்குது. இன்னொருத்தர் சொன்னார், 250 சென்ட் தான் ஏன் இருக்குது. இன்னொருத்தர் சொன்னார், என்ன டாடி ஒரு 3000 ஏக்கர் இருக்கும், அவ்வளோதான். கர்த்தர் சோத்திரம் தானே, எவ்வளோ ஆசீர்வதிக்கிறார்ல. அப்போ வசனம் சொல்லுது, உன் நடக்கை எல்லாவற்றையும், உன் நடக்கை, உன் வார்த்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கணும். நீ அழைக்கப்பட்டதை மேன்மை உணர்ந்து நீ அர்ப்பணிக்கணும். உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும். இந்த வார்த்தையை தாண்டி எவ்வளவு நன்மை நடந்தாலும், எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும், இட் இஸ் நாட் ஃப்ரம் காட். வசனம் சொல்லி, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கர்த்தர் இந்த வருஷம் ஆரம்பிக்கும்போது சொன்னார், பிசாசான நல்ல ஈவுகளை கொடுப்பான், ஜாக்கிரதைன்னு. யாருக்கும் சொல்லாதெல்லாம் கர்த்தர் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பரிசுத்தம் இல்லாததுனால எல்லா போராட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளைகள்லாம் கர்த்தரை லேசாக நினைக்காது. ஞாபகம் எடுத்தவங்களாம் ரொம்ப எச்சரிப்பா, உன் அன்போடு கேட்டுக்கிறேன், இங்கே சொல்கிற வார்த்தை நீ கேள். கூட பிறந்தவங்கெல்லாம் குழந்தைன்னு விட்டுறாதீங்க, எழுப்பி விடுங்க. எவ்வளோதான் சத்தியத்தில் வந்தாலும் பரிசுத்தம் இல்லைன்னா நடக்கிறத நம்ம பார்த்தோம், பார்க்க போகிறோம். உலகம் ஃபுல்லாக தான் நடந்துட்டுருக்கு. எந்த ஊழியர்கள், நிறைய ஊழியர்கள் இதுக்கு தப்பலை, சபைகள் தப்பலை, பரிசுத்தவான்கள் தப்பலை. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் பாராட்டுகிற கிருபை தான். நாம் எல்லாம் பரிசுத்தர்களாக இருக்கணுமா, தேவனுக்கு பிரித்தெடுக்க கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும், தேவனுக்கு நம்ம நேர்ந்து கொண்டவர்களாக இருக்கணும். அப்பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். எல்லாரும் கண்களை போடலாமா?
எல்லாரும் கண்களை மூடி தயவு செய்து ஒரு நிமிஷம் கண் கலங்குங்க. இன்னைக்காவது கர்த்தருடைய வார்த்தையை முழு விஷயமா செவி கொடுத்து ஆண்டவர் இந்த பரிசுத்தங்கிற வேற என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டவர். நம்ம தான் நினைச்சோம் இதை செஞ்சா பரிசுத்தம், அதை செஞ்சா பரிசுத்தம். கர்த்தர் இடைப்பட்டு பேசினார், இதான் பரிசுத்தம் சொல்லுடா உங்களுக்கு. சரி ஆண்டவரே, கர்த்தர் சொல்லியிருக்கிற தயவாய் எல்லா கண்களை மூடுங்க. உண்மையான பரிசுத்தத்துக்கு ஓடிவாங்க. தயவு உங்கள் காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் மொபைலோ, உங்கள் டேப்லெட்டோ, உங்கள் லேப்டாப்போ, உங்கள் குடும்பமோ, உங்கள் கட்டிலோ, மெத்தையோ, எதுவும் தெரியாது. நீ உன்னுடைய முக்கியமாக உன்னுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்குன்னு நீ பரிசுத்தமாக ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். இல்லைன்னா கர்த்தர் கைவிடுவார் தான். என் ஆண்டு சொல்லிட்டார், என் நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் சூரியன் உதிக்கும். துணிகரமான பாவங்களுக்கு கர்த்தர் இடம் கொடுக்கக்கூடாது. நல்ல ஜெபம். நம்ம வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகள் பெரியவங்க மேலே துணிகரமான பாவம் வரக்கூடாது. இந்த பரிசுத்தத்தை எனக்கு வேணும். எல்லாம் கேளு, நல்லா கேளு. ஆண்டு இந்த பரிசுத்தம் வேணும். இந்த பரிசுத்தம் என்கிட்ட இல்லாததுனால ஒரு ஜெபக்குழு பிரேயரை கூட பண்ணுறதுக்கு என்னால் அர்ப்பணிக்க முடியல. காரணம், நம்ம மற்ற காரியங்களை பார்க்க, மற்றவங்களை பற்றி பேச, மற்றவங்களுடைய சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ண, அவங்க பிரச்சனையை நமக்கு பெருசாக எடுத்துக்க, பாகிஸ்தான் போரெல்லாம் எனக்கு நம்ம மண்டையில் ஓடுற மாதிரி பொறுப்படுத்திக்க, இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள்லாம் நம்ம பரிசுத்த கலைஞ்சு போகுது. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் எல்லாம் நடக்கையில் பரிசுத்தமாகும்படி ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல ஜெபம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த ராஜாவே, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி நன்றி ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஒரு ஒப்பு கிடைக்கிற ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துகிற ராஜாவே, பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, நல்ல ஆபத்தை சொல்லுங்க ஆண்டவரே. என் சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவ பலியாய் கொடுக்கிறேன். உயிர் இருக்கும்போதே கர்த்தருக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உயிர் இருக்கும்போதே கர்த்தருக்கு கொடுக்கிறேன். சுகமான சில வேலை மனசு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதுதான் பரிசுத்தம், இதுதான் பரிசுத்தம். சொல்லுங்க, உன்னை பரிசுத்தப்படுத்தி பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நாளை அற்புதம் செய்வான்ற வார்த்தையோட யோசுவாவுடைய வேலையே அவர் ஆரம்பிச்சாரு. Glory to God. பேசுங்க பேசுங்க, ஆண்டவரே பேசுங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தத்தை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே பரிசுத்தம் சொல்லிட்டு ஆஃபரிங் அனுப்பிட்டு பரிசுத்தம் சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு அதோடு விட்டுறாதீங்க. முழுவதும் கர்த்தருக்கு பரிசுத்தம் சொல்லுங்க. ஆண்டவரே பரிசுத்தம், 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 பரிசுத்தம். என்னுடைய எல்லா பரிசுத்தம் ஆண்டவரே, எல்லா கிறிஸ்துவுக்கு பரிசுத்தம், எல்லா கிறிஸ்துவுக்கு பரிசுத்தம். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதாவும் கரத்தில் இருந்து. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே சத்தம் செய்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. நல்ல உண்மையா சீரியஸா கைகளை திறந்து அர்ப்பணிப்பாண்டவருக்கு. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் நாவல்களோ, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் நாவல்களோ, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எண்ணம் போல நான் அலைந்தேன், என்னை தடுத்திட யாரும் இல்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேன், நெருங்கி நின்றேன் உம் பாதத்திலிருந்து. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இழந்த நன்மைகள், என் வாழ்வில் இழந்த நன்மைகளாய் எஞ்சிய நாட்களில் உழைத்தேன். நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உன் பரிசில் விட முற்றும் தந்தை. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அனைத்தும்
பெயர்கள், தனி ஜெபங்கள், உன் வாழ்க்கையின் பொருட்கள், சகலமும், ஆஸ்தி, சம்பத்து, இடம், எல்லாமே இயேசுவுக்கே, எல்லாமே இயேசுவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஒப்புக்கொடுங்க. ஒரு நிமிஷம் எல்லா கண்களை மூடி உண்மையான ஒரு அர்ப்பணிப்பாண்டவரே, அவர் ரட்சிக்கப்பட்ட பல வருஷம் இருந்தாலும் இந்த பரிசுத்தத்துக்கு நேராக என்னை நடத்த விரும்புகிற ஆண்டவரே, சொல்ல முடியுமா? நான் எனக்காக வாழ்ந்த ஆண்டவரே, உமக்காக மாத்திரம் நான் வாழ்கிறேன் அறிந்து கொள்ளட்டும். நான் செய்கிற எல்லாத்தையும் தேவன் மகிமைப்படணும் ராஜாவே. எதுவானாலும் என்னுடைய செயல்கள், என்னுடைய கிரிகள், என்னுடைய பணம், என்னுடைய இடம், என்னுடைய வாகனம், என்னுடைய பொருள், என்னுடைய ஸ்தலம், சகலமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக ஏற்றுக்கொள்ள சொல்ல. பயத்தை தாங்க சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாரும், பரிசுத்தத்துக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். உங்களுடைய வார்த்தைகள் நீ பொறுப்பெடுத்துக் கொள்ள அந்த சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு ஞானம் தாரும். இது நீ தான் பொறுப்படுத்தீர் அப்படிங்கிற வரைக்கும் அந்த பரிசுத்தத்தை உணர்வை எனக்கு தாரும் ராஜா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கண் கலங்கி சொல்லுங்க, அப்பா நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு காரியம் பயப்பட. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கையில் இருக்கு. நான் சொல்லுகிறேன், உன்னை பரிசுத்தமாய் கர்த்தருக்கு நீ நேர்த்து கொண்டால், அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டாருன்னா நீ ஆடு வச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன், இருக்கிற ஸ்தலத்தில் நீ இருக்க மாட்டேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்புதான் கர்த்தருக்கு கர்த்தருக்கு எல்லா நாட்டுகளிலும் பரிசுத்தம் உள்ளவனாய் உன்னை காத்துக்கொள், எல்லா வார்த்தையில பரிசுத்தமாய் காத்துக்கொள். உன்னுடைய கிரியைகளை, மறைமுகமான கிரியைகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு ஒழித்து போடு. மறைமுகனால் ஒரு நாள் வெளியிறக்கமாகும். அதற்கு முன்பதாய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடு. நன்றி இயேசுராஜ். எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம், எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம். ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு சின்ன பிள்ளை ஒப்பு கொடு. தேங்க்யூ லார்ட். சின்ன பிள்ளை ஒப்பு கொடுங்க, இதே நேரம் ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும். உன்னுடைய வாழ்க்கையின் வேலையோ திருமணமோ நீ நிர்மாணம் பண்ணாத, அது பயங்கரமான ஆபத்து. கர்த்தர் உனக்கு நடத்துவார். நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடு. பரிசுத்த பாதையில் கொண்டு போய் செல்லும். நீ பரலோகத்துக்காய் வாழ்பவன், நீ பரலோகத்துக்காய் சிருஷ்டிக்கப்பட்டவன். அந்த பரலோகம் இன்னைக்கு உன்னை பொறுப்பு எடுக்கும். இப்படி உண்மையான ஜெபத்தை நீ இப்பொழுது கீழ்ப்படிந்து செய்வாயானா, இப்பொழுது பரலோகம் உன்னை பொறுப்பெடுக்கிறது. மகளே, மகனே, பரலோகம் உனக்கு பொறுப்பெடுக்கிறது. பயப்படாது, பரலோகம் இப்பொழுது பொறுப்பெடுக்கிறது. அர்ப்பணிப்பு உண்மையா இருக்கும்படி உன்னை வார்த்தையினால் காத்துக்கொள். உன் ஜீவ பலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உன்னை காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள். இப்பொழுது தேவ ஆவியானவரை பொறுப்பெடுக்கிறார். உண்மையாய் தமிழ் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அந்த சமீபமாய் என்று பொறுப்பெடுக்கிறார். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, தந்த கிருபைகளுக்காக நன்றி. செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த நாளில் அடியாரையும் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிபூர்ண சமூகத்தில் உமக்கென்று நாங்கள் கொடுக்கிற கர்த்தாவே, நீ வார்த்தையெல்லாம் அவருடைய உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கட்டும், சிந்தித்துக் கொண்டே இருக்கட்டும். இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் உள்ளத்தில் உண்மையை தேவன் கிரியை செய்ய ராஜாவே. உமக்காக தான் நாங்கள் வாழ்றோம், உமக்காக தான் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டோம். நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டதை உண்மை தொழுது கொள்ள, உண்மை ஆசீர்வாதம், உங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள என்று நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். ஒவ்வொருவரும் வெள்ளிக்கு ஆசீர்வாதம் தரும்படி இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு ஊற்றி மறைந்து கொள்ளுங்கள். எங்கள் பிள்ளைகள், எங்கள் பொருட்கள், எங்கள் ஊழியம், எங்கள் வாகனங்கள், எங்கள் ஸ்தலங்கள், எங்கள் இடங்கள், எங்கள் வீடு, எங்கள் கிணறு, எல்லாம் சொல்லி எல்லாமே நாங்கள் கர்த்தருக்குரியவர்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஞானத்தை கிருபை தாரும். நாங்கள் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தோமோ கர்த்தர் அவர்கள் எல்லாரும் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்க. நீர் மகிமை எடுத்துக்கொள்ளும். எங்கள் நாவிற்கு காவல் உதவிகளை வாசலை காத்துக்கொள்ளும். ஐக்கியத்தில் அவர்கள் எழும்ப கர்த்தர் கிருபை பாராட்டும். நாட்டை கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும். அப்பிரயோஜனமான நீ சொன்னப்பா, இதில் எந்த பெருமை இல்லைப்பா. நீ சொன்னவைகளை நான் செய்திருக்கிறேன். என் பிள்ளைகளை கரப்பிடித்து உயர்த்தும். இந்த ஊழியத்தை கொழுந்து விட்டு எரிய செய்வீராக. தேவதூரை காற்றுகளாக ஊழியக்காரக்கின் ஜுவாலைகளை மாற்றின கர்த்தர் நாங்கள் தலைக்குடிகிற இடமெல்லாம் உம்முடைய ஜுவாலை பெருகட்டும் ராஜா. ஆசீர்வதியும். எல்லைகளை சுற்றி கர்த்தருடைய பட்டயத்தை வைக்கிறேன். ஒரு வீட்டை கூட சாத்தான் அணுகக்கூடாது. கர்த்தருடைய பட்டயத்தை ரத்தத்தை ஊற்றி பாதுகாத்துக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் விட்டு பிரிந்த எல்லா தேவ பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லும். தேவரே என்னை ஆசீர்வதி, என் எல்லைகளை பெரிதாக்கும், உம் கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீர்க்கும் என்னை விலக்கி காக்கிறேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இம்மானுவேல். கர்த்தரே தேவன்.